ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஜூலை 7th வந்து நமக்கு பரீட்சா எக்ஸாம் வரப்போகுது. அந்த பரீட்சா எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங், அதாவது கோடிட்ட இடத்தை மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், இது விடுபட்ட எழுத்துக்களை தமிழில் சொல்கிறோம்ல, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பவும். இப்போ இதில் இந்த மாதிரி 5 கொடுத்துருப்பாங்க. இந்த 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். அது நெக்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா, see the pictures and write the its name. படத்தை பார்த்து பெயர் எழுதவும். இந்த படத்தை பார்த்து இந்த 10 படத்தில் இருக்கிற இதுக்கு பிக்சர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பேர் எழுத வேண்டியிருக்கும். தேர்ட் ரோமன், see the pictures and answer the question. படத்தை பார்த்து கேள்விகளுக்கு பதில் சொல். எக் கியா ஹை, இங்கே என்ன இருக்குது? டேபிள் இருக்குது. டேபிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மேஜ். எக் மேஜ் ஹை. எக் கியா ஹைனா எக் மேஜ் ஹை. ஹாத் மே கியா ஹை. ஹாத் மே கியா ஹை. ஹாத் மே கலம் ஹை. கலம்னா பேனா. அப்போ இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஹாத் மே கலம் ஹைன்னு எழுதணும். இது மாதிரி தேர்ட் ரோமனில் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் இருக்கும். 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரைட் த ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ், எதிர்ச்சொல் எழுது. இப்போ வந்து படா, சோட்டா, ஆவோ, ஜாவோ, மிட்டா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்பாங்க. பாகர், ஏகாம், இந்த 5மே நீங்கள் எழுதணும். 5 மார்க்குக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் த ஃபாலோயிங் இன் வேர்ட்ஸு. இந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். இப்போ 3ன்னு கொடுத்துருக்காங்க. தீன், பந்த்ரக், நவ், பாரக், யாரக், இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் நேமை ஹிந்தியில் எழுதணும். 5th ரோமனில். 6th ரோமன் பார்த்தீங்கன்னா, ரைட் த மீனிங்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இந்த ஹிந்தி வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷில் இதுக்கு மீனிங் எழுதணும். கலம் பென் எழுதலாம், இல்லை பேனான்னு எழுதலாம். இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளான்ஸ். 7th ரோமன் பார்த்திங்கன்னா, ஃபில் இன் த பிளான்ஸ். அது எப்படின்னா, சரியான விடையை 2 விடை கொடுத்துருவாங்க. அது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். 7th ரோமனில் மேஜ் ஜமீன் டேஷ் ஐன்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ரா மேமாம்னு, ஃபர்னு எழுதணும். மேஜ் ஜமீன் ஃபர் ஹே. அந்த மாதிரி இந்த 2 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சரை தான் நீங்கள் எழுதணும். 8th ரோமன் பார்த்திங்கன்னா, ரைட் எனி மெமரி போயம். 2 மெமரி போயம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். 2 மெமரி போயம் கேட்பாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு போயம் எழுதுனா போதும். 9th ரோமன் பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துகன்னு படிக்கிறோம்ல தமிழ், அதுதான் மேட்ச் த ஃபாலோயிங். அப்புறம் 10th ரோமன் வந்துட்டு உங்களுக்கு கோடிட்டிடம், ஃபில் இன் த பிளான்ஸ். இதுவும் அப்படி தான். இதுவும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணணும். மேட்சும் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். எல்லாம் 5 மார்க்கு சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கோடிட்டிடமும் ஃபுல்லாக. 10th ரோமன் ஃபில்லப்ஸ் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, 11th ரோமன் பார்த்தீங்கன்னா, விடையளிக்கவும். கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும் நம்ம, சரிங்களா? அது அப்படி தான். இதுலேயும் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சருக்கும் 2 மார்க்ஸு. 5 அட்டன் பண்ணிங்கன்னா 10 மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன்லேயும் இந்த 5க்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழில் தெரியுமா இங்கிலீஷில் தெரியுமா அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே என்னென்னா, ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் மை புக், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வரக்கூடிய கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா, இது அத்தனையுமே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். எல்லாம் சின்ன சின்னதாக சூஸு, ஃபில்லப்ஸு, மேட்ச் இது தான் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதை எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கொஸ்டின்ஸ் பேப்பர் மாடல் இது தான் பரீட்சை எக்ஸாம். இந்த ஜூலை 7th எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.